ඊළඟ ජාතික සමගිය පදනම් මත அதே போன்று இந்த தேசிய ஒற்றுமையின் அடித்தளத்தின் அடிப்படையிலே අපේ ආර්ථික විශාල පදනමක් දැමිය යුතුයි. எமது பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஒரு අපි පදනම அடித்தளத்தை ඇති කරමින් තිබෙනවා. போட வேண்டும். எமது நாடு இரையாகி வருகின்றது. 2025 වසර ගත්තොත් 2025ஆம் ஆண்டு ලංකා ඉතිහාසයේ இலங்கை வரலாற்றிலே සෑම ආර්ථික දත්තයකින්ම හොඳම දත්ත ප්‍රමාණයක් වාර්තා කරපු වසර 2025. அனைத்து பொருளாதார தரவுகளும் சிறப்பான தரவுகளாக இருந்த வருடம் தான் 2025ஆம் ஆண்டு வருடம் என்று වැඩිම ආදායම උපයපු වසර, அதிகூடிய வருமானம் ஈட்டிய வருடம், අඩුම අයවැයහිගේ තිබුණු වසර, மிகவும் குறுகிய வரவு செலவு பற்றாக்குறை இருந்த වැඩිම வருடம், සංචාරකයන් ආපු වසර, மிக கூடிய சுற்றுலா பயணிகள் வந்த වැඩිම வருடம், විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් සල්ලි උපු වසර, எல்லா அந்த வெளிநாட்டு ஊழியர்களும் காசு அனுப்பிய வருடம், மேலதிகமாக காசு அனுப்பிய வருடம், වැඩිම දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව ආදායම් උපයපු වසර, உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அதிகூடிய வருமானத்தை ஈட்டிய வருடம், වැඩිම ණය ගෙවපු වසර, அதிகூடிய அளவிலே கடன் செலுத்திய வருடம். ආර්ථික සාධකවලින් අපි ඉස්සරහට යමින් තිබෙනවා. பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னோக்கி செல்கிறோம். අපි ආර්ථිකය කොච්චර උඩ ඉහළ සාධකවලින් ඉස්සරහට ගියත් වැඩක් නැහැ. பொருளாதாரம் எந்த அளவு வளர்ந்தாலும் பிரயோசனம் இல்லை. ඒ ආර්ථිකය ප්‍රතිලාභ ජනතාවට ගලාගෙන එන්න ඕන. அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் மக்களுக்கு வந்து சேரணும். ආර්ථික දත්තවලින් විතර සම්පූර්ණ වෙලා වැඩක් නැහැ. பொருளாதார தரவுகளால் மட்டும் පහළට ගලාගෙන එන්න ඕනකම තිබෙනවා. கீழ்மட்டம் வரை இதை செல்ல வேண்டும். ඉතින් අපි ඒ සඳහා நாங்கள் அதற்காக මේ අවුරුද්ද නිවාස 50000කට වඩා වැඩි ප්‍රමාණයක් මේ අවුරුද්දේ මුල් ගලත බලා වැඩ අවසන් කරන ගෙවල් 50000ක් ගෙවල් නැති මිනිස්සුන්ට இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளை அடிக்கல் நாட்டி இந்த வருடத்திலேயே நிறைவு செய்வதற்காக நாங்கள் මේරට எதிர்பார்க்கிறோம். ගොඩනගන ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් ඕන. அதே போன்று இதை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உறுதியான ஒரு அரசுத்துறை தேவை. වසර ගණනාවකට පසුව பல வருடங்களுக்கு பின்பு රාජ්‍ය සේවයට 75000ක් බඳව ගන්න තීරණය කරලා තිබෙනවා. அரசுத்துறைக்கு 75,000 பேர் இணைத்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம். පොලිසියට බඳව ගන්නවා நாங்கள் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்கிறோம். 10000 පොලිසියට බඳව ගන්නවා. 10,000 பேரை நாங்கள் போலீசாராக இணைத்துக் கொள்கிறோம். මම අපේ යාපනයේ අම්මලා තාත්තලාගෙන් ඉල්ලා හිටිනවා. நான் இந்த யாழ்ப்பாண பெற்றோர்களிடம் கேட்டு நிற்பது, අපිට අවශ්‍ය දෙමළ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් ඉන්න පොලිසියක්. எங்களுக்கு தேவை தமிழ் மொழியிலே செயல்படும் போலீசார். පොලිසියට ගිහලා පැමිණිල්ල කරන්න තමන්ගේ භාෂාවෙන් පැමිණිල්ල ලියාගන්න නිලධාරියෙක් ඉන්න ඕන. போலீஸ் துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கு போனால் அந்த முறைப்பாடு தமிழ் மொழியிலே செய்யக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும். දැනට ඒ වගේ හිගයක් තියෙනවා. போலீஸ் துறையிலே அவ்வாறான ஒரு குறைபாடு இருக்கின்றது. ඒ නිසා මේ පොලිසියට ඔබගේ දරුවන් බඳවා ගන්න. ஆகவே போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்ள நாங்கள் අපි தயாராக ත්‍රිවිධ හමුදාවට නිලධාරීන් බඳව ගන්න තීරණය අරන් තිබෙනවා. முப்படைகளுக்கும் நபர்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் முடிவு. එවන් ඕගොල්ලෝගේ දරුවන් ඒවට அவற்றுக்கு உங்களது பிள்ளைகளை அனுப்புங்கள். අපිට ඕන හැම භාෂාවෙන්ම කතා කරන පොලිසිය. எங்களுக்கு தேவை அனைத்து மொழிகளிலும் செயல்படக்கூடிய අපිට අවශ්‍ය நபர்கள். හැම භාෂාවෙම නිපුණතාවය තියෙන හමුදාවක්. நமக்கு தேவை எல்லா மொழிகளிலும் சிறப்பான ஒரு முப்படை. ඒතර තමයි හැම කෙනාට සමාන බව දැනෙන්නේ. அப்பத்தான் எல்லாருக்குமே ஒரு சமனான. ඒ නිසා අපි ආර්ථික ප්‍රතිලාභ පහලට ගලාගෙන යනවා. ஆகவே பொருளாதாரம் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரும். මේ දිට්ඨිය කුණාටුවේ විනාශ වුණු කුසිකර්මාන්තර අපි වන්දි ගෙවනවා. සතුන් නැතුණා නම් ඒවට වන්දි ගෙවනවා. ஜிட்வா சுழி இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம். අපිට ඕන ආර්ථික ප්‍රතිලාභ ගම්වල ජනතාවට ගලාගෙන යන ආර්ථිකයක් හදන්න. எங்களுக்கு தேவை அந்த பொருளாதாரத்தின் விளைவுகள் பயன்கள் கீழ்மட்டம் வரையும் கடந்து வரணும். අපි හිතනවා நாங்கள் நினைக்கிறோம் අපේ රටේ දුප්පත්කම මුලින් උපුටා දමන ආණ්ඩුව බවට අපේ ආණ්ඩුව පත් වෙනවා. எமது நாட்டிலே வறுமையை ஒழித்து கட்டும் அரசாங்கமாக எங்களது அரசாங்கம் திகழும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். කිසිදු පවුලක් எந்த ஒரு குடும்பமும் ඉන්න නිවාහනක් නැතුව, ஒரு வீடு இல்லாமல், හොඳ ආදායම් මාර්ගයක් නැතුව, ஒரு வருமான வழி දරුවන්ට இல்லாமல், අධ්‍යාපනයක් නැතුව, பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாமல், නිරෝගී සම්පන්න ජීවිතයක් නැතුව, ஒரு நல்ல சுகாதாரத்துறை இல்லாமல், මානසික නිදහසක් නැතුව ஒரு உளரீதியான நிம்மதி இல்லாமல் කිසිදු පවුලක් අපේ රටේ ජීවත් වෙන්න ඕනේ எந்த නැහැ. ஒரு குடும்பமும் எது நாட்டிலே வாழக்கூடாது. අපිට කාලයක් යයි. அதற்கு சில காலங்கள் අපේ கடக்கலாம். අපේක්ෂාවක් තිබෙනවා. ஆனால் எங்களது எதிர்பார்ப்பு ஒன்று අපේ රටේ හැම අම්මා තාත්තා කෙනෙකුටම எமது நாட்டில் அனைத்து பெற்றோர்களுக்கும் නොතමින්න ගෙයක් දොරක්, நனையாமல் இருக்க ஒரு வீடு, දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක්, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, නිරෝගී සම්පන්න ජීවිතයක්, நல்ல சுகாதாரத்துறை, හොඳ ආදායම් මාර්ගයක්, நல்ல வருமான வழி, මානසික නිදහස සහිත පුරවැසියන් බවට පත් කරන්න. உளரீதியாக ஒரு நிம்மதியான நபர்களை பிரஜைகளை நாங்கள் உருவாக்க ඒක வேண்டும். තමයි හිනාව පිරුණු මුහුණු අපිට හම්බෙන්නේ.
சிரிப்பு புன்சிரிப்பு உள்ள முகங்களை நாங்கள் ඒක காணுவோம். තමයි අපිට සතුටින් පිරුණු මිනිස්සු මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் சந்தோஷமாக இருக்கும் நபர்கள் நாங்கள் ඒක சந்திப்போம். තමයි දුක වියලුණු මිනිස්සු අපිට මුණ ගැහෙන්නේ. அப்போதுதான் கவலை இல்லாத மனிதர்கள் சந்திப்போம். අපිට එහෙම රටක් ගොඩනැගීමේ අපේක්ෂාව තියෙනවා. அவ்வாறான ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் தேவை எமக்கு இருக்கு. ඒ නිසා අපි ඔබට ආරාධනා කරන්නේ ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். අපි ඊටාම ශක්තිමත්ව நாங்கள் மிகவும் உறுதியாக මේ රට ගොඩනැගීමේ ව්‍යායාමයට ඔරදිමු. இந்த நாட்டை கட்டியெழுப்பும் அந்த செயல்பாட்டுடன் මා දන්නවා ඉතින් ஒன்றிணைவோம். විශාල කාර්යභාරයක් තියෙන අපේ රාජ්‍ය නිලධාරීන්ට. இதில் மிகப்பெரிய பங்கு எமது அரசு මෙතන அதிகாரிகள் ඉන්න ග්‍රාම සේවක මහතුරු, இங்கு இருக்கின்றார்கள். கிராம சேவக ආර්ථික සංවර්ධන உத்தியோகத்தர், නිලධාරීන්, பொருளாதார அந்த டிஓமார்கள், ඒ වගේම සමෘද්ධි නිලධාරීන්, அதே போன்று சமுர்தி මේ உத்தியோகத்தர், ආදී පහළ ශේෂ්ත්‍ර වැඩ කරන ග්‍රාම මට්ටමේ වැඩ කරන නිලධාරි මහතුරු ඉන්නවා. கிராம மட்டத்திலே பணிபுரியும் நபர்கள் இருக்கின்றீர்கள். අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් ගමේ සංවර්ධන සඳහා මේ අයවැයලයකට වෙන් කරලා තිබෙනවා. நாங்கள் இந்த கிராமத்தை கட்டியெழுப்புவதற்காக பெருமளவு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். හැබැයි ඒවා වියදම් කරලා වැඩ කරන්න පුළුවන්කම ලැබෙන්නේ තමුන්වහන්සේලා වැඩ කරොත් විතරයි. அவற்றை சரியான முறையிலே பயன்படுத்த முடிவது நீங்கள் මේ சரியாக අවුරුද්දේ අපි මේ යාපනයේ ගම්වල පාරවල් හදන වෙන් කරා. கடந்த வருடத்திலே පාරවල් හදන වෙන් කරා කීයද? யாழ்ப்பாண வீதிகளை புனரமைப்பதற்கு நாங்கள் ஒதுக்கினோம் 250 million. 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். ඉතින් විශාල මුදල් ප්‍රමාණයක් අපි වෙන් කරා. பெரிய ஒரு நிதியை நாங்கள் මේ උතුරු පළාත ගම්වල පාරවල් හදන මිලියන 5000ක් වෙන් කරා. இந்த வடமாகாணத்திலே பாதைகள் புனரமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம். හැබැයි සමහර සල්ලි ඉතුරු වෙලා ආවා. ஆனால் கொஞ்சம் மீதியாகி திரும்ப அரசாங்கத்துக்கு போனது. ඉතුරු කරන්න එපා. මේ අවුරුද්දේ විශාල මුදල් ප්‍රමාණයක් ගම්වල සංවර්ධනයට වෙලා තියෙනවා. ඔයගොල්ලෝ වැඩ කරන්න ඒ මුදල් ටික ගමේ ජනතාවට අවශ්‍ය වෙන පහසුකම් ටික හදන්න මැදිහත් වෙන්න. ஆகவே நிதியை செலவழிக்காமல் திரும்ப அனுப்பாமல் அந்த கிராமத்தின் அபிவிருத்தியை நீங்கள் செயல்படுத்துவதற்காக செயல்படுங்கள் என்பதை நான் එහෙම கேட்டுக்கொள்கிறேன். වුණොත් අපේ ජනතාවගේ ජීවිතය ඉතා ඉක්මනින් වේගවත් උසස් කරන්න පුළුවන්. அப்போதுதான் நமது இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை வேகமாக எங்களுக்கு உயர்த்த முடியும். ඉතින් ගොඩක් අපිට වැඩ තියෙනවා. நிறைய வேலைகள் பணிகள் எங்களுக்கு இருக்கின்றன. හැබැයි වැඩ අතර ප්‍රධානම වැඩේ මේ මද්ද්‍රව්‍ය උදුර අපි තුරන් කරන්න ඕන. அந்த அனைத்து பணிகளுக்குள்ளும் இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை தோற்கடிப்பது பிரதானமான ஒரு பணியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். අවියාවුදගත සන්නද්ධ අපරාධකරුවන් ඉන්න විනාශ කරන්න ඕන. பாதாள உலக கோஷ்டிகள் ஆயுதமேந்தி இருக்கின்றார்கள், அவரை ஒழித்து கட்ட வேண்டும். මද්ද්‍රව්‍ය ව්‍යසනයෙන් විනාශ කරන්න ඕන. இந்த போதை வஸ்து அச்சுறுத்தலை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். මේ ව්‍යසනයෙන් අපේ ගම්, අපේ නගර, අපේ ජාතිය මුදව ගන්න ඕන. இந்த அச்சுறுத்தலில் இருந்து எமது கிராமம், நகரம், அந்த பகுதி, நாடு அனைத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම එක්ව වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. නන්රි වණකම්. இந்த அனைத்து காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் என்று கூறிக்கொண்டு